ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஸ்வாஸ்கோம். இன்றைக்கி நம்ம விஸ்வாஸ்கோமில் இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிடக்கூடிய ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சட்னி செய்யறதுக்கு அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் நல்லா சூடான உடனேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது இந்த சட்னி வந்து இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து காரத்துக்கு வந்து ஒரு 6 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். அப்புறமா வந்து ஒரு 6 பல் பூண்டு, கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தலை வந்து கூடவோ குறைச்சோ வந்து சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும், அந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். புளி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை வந்து வேறொரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்கிறேன். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து அடித்து எடுத்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறலாம். பாருங்கள், இது போல் வந்து சட்னி வந்து அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ இந்த சட்னியை வந்து நம்ம தாளித்து விட்டுறலாம். இதுக்கு வந்து அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் வரைக்கும் தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி வந்து சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் கழித்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சட்னி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சூப்பரான வெங்காய சட்னி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஸ்வாஸ்கோமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.